எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தைலாபுரத்திலிருந்து மீண்டும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. தைலாபுரத்தை நம்பி போய் பல சம்பவங்கள்ல பலர் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்று நிகழ்ந்திருக்கு. தைலாபுரத்துல இயங்கிட்டு இருந்த அந்த கும்பலுக்கு இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்ட தமிழ்குமரன் நேற்று அந்த தைலாபுரம் கும்பல்ல இருந்து விலகி காங்கிரஸ்ல டெல்லிக்கு போய் இணைஞ்சு தற்பொழுது பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில நிற்பதற்கான அனைத்து வேலைகளும் நடப்பதாக பார்த்தீங்கன்னா உறுதியா சொல்லிட்டாங்க. பெண்ணாகரத்துல பாமக விசஸ் தமிழ்குமரன் அப்படின்ற விஷயம்தான் நடக்க போகுது. தைலாபுரம் அணியிலிருந்து யார் பெண்ணாகரத்துல போட்டியிட போறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஒரு புறம் காங்கிரஸ்ல தமிழ்குமரன், இன்னொரு புறம் தைலாபுரம் அணியிலிருந்து ஜி.கே. மணி, அப்புறம் பாமகல இருந்து எந்த வேட்பாளர் அப்படின்னு நமக்கு இன்னும் ஓரிரு நாட்கள்ல தெரிஞ்சிடும். அப்படி பார்க்கையில அப்பா விசஸ் புல்லனை இங்க போட்டி நடக்குமா அப்படின்ற கேள்விதான் எனக்கு எழுந்திருக்கு. ஆனா அதற்கான போட்டி நிகழாது அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா தைலாபுரம் கும்பல் இதைத்தான் 2-3 நாட்களா உருட்டிட்டு இருக்கிறானுங்க. பாமக எந்தெந்த தொகுதியில நிக்க போதோ அந்த தொகுதியில பெண்ணாகரம் ஜி.கே. மணி தான் நிக்க போறாரு அப்படி இப்படின்னு உருட்டிட்டு திரியிறானுங்க. பாவம் அந்த தற்குறிகளுக்கு தெரியல இவ்வளவு பெரிய சம்பவம் நேற்று நிகழ்ந்துருச்சு அப்படின்னு. புரியுதுங்களா? இதுல என்ன மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, கடந்த 8 மாசமாவே விமல்வர்மன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். திமுகவை நம்பி தைலாபுரம் அணி இயங்குது. ஸோ அதனால வன்னியர்கள் அங்க போகாதீங்க. தைலாபுரம் முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கு எதிரான மனநிலைக்கு மாறிட்டாங்க. வன்னியர் சமூகத்துக்கு தைலாபுரத்தால எந்த ஒரு நல்லதும் நிகழாது. அதனால தைலாபுரம் கும்பலை நம்பி பாட்டாளி மக்கள் கட்சியோடைய அடுத்த தலைமுறையோடைய நம்பிக்கையா நிக்கிற ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய விஷயத்த உதறிடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. நம்ம சமூகத்துக்குன்னு ஒரு தலைமை தேவை, ஒரு தலைவர் தேவை. அந்த இடத்துல இன்னைக்கு வேற யாரும் கிடையாது. ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் நிக்கிறாங்க. அதனால 1000 மனக்கசப்புகள் இருந்தாலும் நாம வன்னியர்கள் நமக்கான ஒரு தலைவர் எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கும். அந்த சூழல்ல கண்டிப்பாக அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களை நோக்கி பயணப்படுங்க அப்படின்னு கடந்த 8 மாசமா நான் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தைலாபுரம் அணி பல ஜிக்ஸாக் வேலையெல்லாம் காட்டுவாங்க. அப்படி காட்டுனாலும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்க திமுக கொடுத்திருக்கிற அஜெண்டாவுக்காக, திமுக போட்டிருக்கிற குறைக்காக மட்டும்தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதை நம்பி யாராவது எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு மனசங்கடம் படாதீங்க அப்படின்னு நாம 8 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தைலாபுரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த தற்குறிகளுமே விமல்வர்மனுக்கு எதிராக பல விஷயங்களை எழுதிக்கிட்டும், சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டும், இன்னும் ஒருபடி மேல போய் என் மேல வழக்கெல்லாம் கொடுத்து ஜெயில போடணும் அப்படின்ற முயற்சியெல்லாம் எடுத்தானுங்க. நான் அதை வரவேற்கிறேன். உண்மையாகவே தைலாபுரத்தை நம்பி போய், தைலாபுரத்துல இருக்கிற பெரியவரை நம்பி போய், ஜி.கே. மணியை நம்பி போய், அருளை நம்பி போய், காந்திமதியை முகுந்தன் சுகந்தன் இவங்களெல்லாம் நம்பி போய் இன்னைக்கு நடுத்தெருவுல நம்பி போனவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதைத்தான் நம்பி போவாதீங்க, நடுத்தெருவுல நிறுத்திடுவாங்க. தலைமையில தைலாபுரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க எல்லாம் ஆல்ரெடி செட்டில்டு. நீங்க நம்பி போய் நடுத்தெருவுல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பலர் எங்க ஐயாடா, இதுடா, அதுடா, ஆணி வேறுடா, இது வேறுடா, அவர் தாண்டா உழைச்சாரு, இவரு தாண்டா உழைச்சாரு, ஜி.கே. மணியோடைய இது தெரியுமா, அவரு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாரு தெரியுமா, அதை பண்ணியிருக்கிறாரு, இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு என்னென்ன கம்பி கட்டுற கதையை பூரா விமல்வர்மன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நாமும் உட்காந்து இந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா காதுல வாங்கின மாதிரி தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு விக்கெட்டா தைலாபுரத்துல விழுந்துட்டு இருக்குது. தைலாபுரம் கும்பலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, எப்படி முட்டு கொடுக்கறதுனே தெரியாம, கொஞ்சம் கூட கோச்ச நாச்சம் இல்லாம உட்காந்துக்கிட்டு ஜி.கே.எம். தமிழ்குமரனுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறானுங்க தைலாபுரத்துல இருக்கிறவனுங்க. யாரா நீங்க? இதுல என்ன மிகப்பெரிய வேடிக்கை என்னன்னா, தமிழ்குமரன் என்ன காங்கிரஸ் பெரிய விஷயமா? அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய மாமனாரும் அவருடைய மைத்துனரும் காங்கிரஸ்ல இருக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு கேள்விக்கு தெரியா, கண்ணுக்கு தெரியலன்றானுங்க. தற்குறிகளா? ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு, அதாவது சௌமியாண்டிக்கு இவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து சௌமியாண்டியர் அவருடைய அப்பா கிருஷ்ணசாமி காங்கிரஸ் தான், அவங்க பிள்ளையும் காங்கிரஸ் தான். அவங்க எந்த நாளைக்கு பாமகல வந்தாங்க, பாமக மேடையில ஏறினாங்க, பாமக மேடையில ஏறி பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நாங்க உழைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணது யாரு? தமிழ்குமரன். இதெல்லாம் செஞ்சது யாரு? ஜி.கே. மணி. ஜி.கே. மணியோட புள்ளதாண்டா இதெல்லாம் நான் செய்வேன்,
ஐயா சாகர் வரைக்கும் நான் வந்து ஐயா பின்னாடி தான் இருப்பேன் அப்படின்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மேடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏறி வந்து பேசினானே அந்த ஆளு. இப்ப என்ன வந்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன போச்சு? மருத்துவர் ஐயா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முடிஞ்சு போச்சு அவருக்கு? இல்ல தானே, இன்னமும் இருக்கிறாரு தானே. அப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து துரோகம் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய் இணைஞ்ச அப்படின்னு கேட்க துப்பு கிடையாது இந்த தைலாபுரத்துல இருக்கிற தற்குறிகளுக்கு. உட்காந்துட்டு உடனே வந்து அவரு எங்க போனா என்ன டே, அதைத்தாண்டா நாங்களும் 8 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். தற்குறிங்களா? திமுகவோட எஜெண்டாக்காக வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரம் கும்பல் வந்து செயல்பட்டு இருக்கடா, நீங்க நம்பி போகாதீங்கடா, நம்பி போனீங்கன்னா நடுத்தரவு தானே நிப்பீங்க அப்படின்னு வந்து சொன்னோம். நீங்க எல்லாம் என்ன பண்ணிடுங்க, தனிப்பட்ட முறையில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேல இருக்கிற வன்மத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க என்னவோ பெரிய வெண்ணைங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, அங்க கொடுக்கல, இதை கொடுக்கல, அதை கொடுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இவனுங்களா ஒரு இல்யூஷன்ல வந்து போயிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய எதிராக கடந்த 8 மாசமா வந்து பாத்தீங்கன்னா வேலையை பார்த்து போட்டு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு மீண்டும் வந்து பார்த்தா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. நீங்க எல்லாம் இந்த சமூகத்துல தான் பிறந்தீங்களா? வன்னியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமா உங்க உடம்பெல்லாம் வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா, இல்ல வேற எதனா சாக்கடை கேக்கடை ஓடுதான்னு தெரியல. அப்படியாப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுக்களை பேசிட்டு இருக்கிறானுங்க. புரியுதுங்களா? அதாவது ஜி.கே. மணியை போல ஒரு தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அதே போல தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களை போல ஒரு தந்தையை பார்க்க முடியாது. தான் பிள்ளைக்கு எதிராக என்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ, மணி சொன்னா சரியாதான் இருக்கும், என் மக வந்து சொன்னா சரியாதான் இருக்கும், சுசிலா அவங்க சொன்னாதான் சரியாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன் பிள்ளைக்கு எதிராக மருமகளுக்கு எதிராக கடந்த 2-3 வருடங்களாக வேலையை பார்த்து கடந்த 8 மாசமா மிகப்பெரிய ஒரு பிரிவினையை விதைச்சது தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு. நான் ஜி.கே. மணி பிள்ளைக்கு வந்து இளைஞரணி பொறுப்பு கொடுக்கும் போது என் பையன் வந்து எதிர்த்தான், அந்த புள்ள எப்படி பாடுபட்டு இருக்கோம். இப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாம் திமுக ஏஜென்ட்டுங்க, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புக்கு வந்தானுங்களா கட்சியை ஒழிச்சிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு நினைச்சுதான் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எதிர்த்தாரு. புரியுதல? இந்த புரிதல் இல்லாம தைலாபுரத்துடைய பெரியவர் உட்காந்துக்கிட்டு ஜி.கே. மணி பிள்ளைக்கு எப்படி ஒழிச்சிருக்கும், ஜி.கே. மணிக்கு எப்படி ஒழிச்சிருக்கும், எனக்கு எப்படி ஒழிச்சிருக்கும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு வந்து நீலி கண்ணீர் வந்து விட்டுட்டு இருந்தீங்க. நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு கட்சி வந்து கபலீகரமாக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பான். புரியுதுங்களா? இன்னைக்கு கூட தைலாபுரத்தை நம்பி வந்து இந்த சமூகம் வந்து பின்னாடி போயிருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய வாழ்வும் வந்து மிகப்பெரிய வந்து கபலீகரம் ஆயிட்டு இருக்கும். முடிச்சு விட்டுருப்பாங்க, கண்டிப்பா முடிச்சு விட்டுருப்பாங்க. புரியுதுங்களா? போய் சசிகலாவோட வந்து கொடுத்த பணத்துக்காக கூட்டணி வச்ச வந்து விஷயமா தானே இன்னைக்கு தைலாபுரம் மாறி இருக்கு. வன்னியர்களுக்கு என்ன நிலதை நோக்கி வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்க. ஜி.கே. மணி வந்து தைலாபுரத்துல உட்காந்துட்டு பாரு, பிள்ளைய வந்து காங்கிரஸுக்கு அனுப்பிச்சு விட்டு வந்து அனுப்பி பெண்ணாகரத்துல நில்லுடா அப்படின்னு சொல்லுவாராம். இதெல்லாம் எவனும் கேட்க கூடாது. யாரா நீங்க எல்லாம் என்டிஏ கூட்டணியில வந்து 2014 இருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணப்பட்டா மட்டும்தான் வந்து இவனுங்களுக்கு எல்லாம் இடிக்குது. தைலாபுரத்துல இருக்கணுங்க. பிஜேபியிடம் வந்து சரணடைந்தாரா அன்புமணி, பிஜேபியோடைய வந்து பி டீமாக செயல்படுறாரு, பிஜேபி என்ன சொல்லுது அதன்படித்தான் வந்து அன்புமணியை வந்து செயல்படுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு திமுகவுடைய நேரடி வந்து ஆட்களாக ஜி.கே. மணியோட புள்ள வந்து மாறி இருக்கிறாரா? இதெல்லாம் கேட்க உங்களுக்கு எல்லாம் துப்பு கிடையாதாடா, திறனி கிடையாதாடா? இதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் 1-2 பேரு தைலாபுரத்தை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா மானோ ரோசம் சூடு சொர்ணையோட அங்க வந்து உதறிட்டு வெளியே வாங்க. கடந்த 8 மாசமா விமல்வர்மன் அதை தான் சொல்லிட்டு இருக்க. தைலாபுரத்தை நம்பாதீங்க, நம்பி போனோம் அப்படின்னா குட்டி சேவரா மாறிடுவோம் அப்படின்னு கடந்த 8 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. தற்பொழுதும் சொல்றேன். புரியுதுங்களா? நாம ஆதரிக்க வேண்டியது அன்புமணி ராமதாஸ் அவர்களை, பாட்டாளி மக்கள் கட்சியை, தைலாபுரம் கும்பல கிடையாது. புரியுதா? தைலாபுரத்தை நம்பி வந்து போய் நாம அழிஞ்சதெல்லாம் போதும். புரியுதுங்களா? கடந்த 8 மாசமா போய் நீங்க அழிஞ்சதெல்லாம் போதும். விட்டு ஒழிஞ்சிட்டு வந்து சமூக அக்கறைக்காக செயல்படுங்க. அப்படியும் நாங்க வரமாட்டோம் அப்படின்னா நீங்க எல்லாம் வன்னியர் ஜாதியில பிறந்ததுக்கும் வன்னியர்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் நீங்க தான் அவமானப்படணும். நாங்க அவமானப்படக்கூடாது. புரியுதுங்களா? நாங்க எந்த காலத்திலயும் அவமானப்பட மாட்டோம். நாங்க சரியான பாதையில தான் பயணப்பட்டு இருக்கோம். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா இல்லையா? இங்க பொறுப்பு இல்லை அது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தைலாபுரம் கும்பலை நம்பி போய் வந்து எம்எல்ஏ எல்லாம் இதா எல்லாம் அதா இல்லான்னு போய் நின்னீங்க தெரியுமா? நீங்க தான் திருந்தணும், நீங்க தான் மாறணும், உங்களுக்கு தான் வந்து சமூக அக்கறையோட வந்து செயல்படணும். மீண்டும் வந்து
தைலாபுரத்திலிருந்து வெளியே வந்து சமூகத்துக்காக செயல்படுங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக வந்து செயல்படுங்க. ஆனா அன்போனி ராமதாஸோடைய தலைமையில வந்து இயங்குங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தைலாபுர கும்பலுக்கும் உண்மையான உணர்வாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். உணர்வு இல்லாத தற்கொலைகள் ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க, அதை வன்னியர்கள் வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். அங்க தைலாபுரத்தில் இருக்கிற வன்னிய உணர்வாளர்களும் புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க, தைலாபுரத்தை நம்பி போய் இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல சீட்டு வாங்கி பெண்ணாகரத்துல நிக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்க, நேரடியா திமுகல சேர முடியாது. அதனால தான் காங்கிரஸ் போர்வையில சேர்ந்து அங்க திமுகவுடைய ஏஜென்டா தான் தமிழ்கபுரம் நிக்க போறாரு. பெண்ணாகரத்துல இருக்கிற ஒவ்வொரு மானமுள்ள வன்னியர்களும், புரியுதுங்களா, மானமற்ற வன்னியர்களா நான் சொல்லல, மானமுள்ள ஒவ்வொரு வன்னியனும் தமிழ்குமரனுக்கு எதிராகத்தான் வந்து வாக்கு செலுத்தணும். புரியுதா இல்லையா? தமிழ்குமரனுக்கு எதிராக வாக்கு செலுத்தினா தான் திமுக வந்து அழியும், திமுகவை ஒழிக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா உடைச்சிட்டு கபலிகரம் ஆக்கிட்டு இன்னைக்கு கூச்ச நாச்சமே இல்லாம காங்கிரஸ்ல சீட்டு வாங்கி பெண்ணாகரத்துல நிக்கிறாங்கன்னா இவங்க இத்தனை ஆண்டு காலமாக ஜி.கே. மணி எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை ஏமாற்றி பிழைத்திருப்பார், அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிழைச்சிருப்பாங்க அப்படின்றத ஒட்டுமொத்த மானமுள்ள வன்னியர்களும் ரியலைஸ் பண்ணணும். மானம் இருக்கிற வன்னியர்கள் கொஞ்சம் தெளிவா செயல்படணும் அப்படின்னு குறிப்பா பெண்ணாகரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் விமல்வர்மன் கேட்டுக்க விரும்புற இந்த காணொலி மூலமாக. புரியுதுங்களா? இன்னும் பல சம்பவங்கள் ஒவ்வொன்றா நிகழப்போது, ஒவ்வொரு விஷயத்தையும் விமல்வர்மன் நம் மக்கள்கிட்ட எடுத்து வந்து சேர்ப்ப. கண்டிப்பா அரசியல் புரிதல் ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கணும். மீண்டும் சொல்றேன், நாம பயணப்பட வேண்டியது ஆனால் அன்போனி அவர்களுடைய பின்னாடித்தான். அவர் தான் அடுத்த தலைமுறையோட தலைவர். புரியுதுங்களா? ஸோ அவர் பின்னாடி பயணப்படுவது தான் வன்னியர்களுக்கும் நலன், பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நலன் அப்படின்றத மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்